தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. இதற்காக 176 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டிற்கு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுவதாக நேற்று விஜய் அறிவித்திருந்தார். இதற்காக நிலம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரம் மாவட்டம் வி சாலை என்ற கிராமத்தில் 155 ஏக்கர் நிலம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அதில் சில நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்திருந்தார்கள். குறிப்பாக அந்த 155 ஏக்கர் நிலத்தில் வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கு மாநாட்டு நடக்கும் இடத்தில் எதிர்புறம் ஒரு 40 ஏக்கரை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த மாநாட்டுக்கு எதிர்புறம், குறிப்பாக விக்கிரவாண்டியில் இருந்து சென்னை வர வழியில் இடதுபுறம் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் அதே பகுதியில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு சாலையின் வலதுபுறத்தில் 40 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதற்கு தான் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் காவல்துறை. இந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டியில் இருந்து சென்னை வரக்கூடிய வழியில் இடதுபுறமே மேலும் 55 ஏக்கர் நிலத்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்கனவே 155 ஏக்கர் நிலமாக இருந்தது, தற்போது 176 ஏக்கர் நிலமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த பணிகள், மாநாட்டு பணிகள் தற்போது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறன. விரைவில் அந்த மேடை அமைப்பது, அந்த இடத்தை சரி செய்வதற்கான வேலைகள் தொடங்க இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு மக்களை அழைத்து வருவதற்காக, தொண்டர்களை அழைத்து வருவதற்காக பொறுப்பாளர்களை நியமிக்க சொல்லி விஜய் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஒரு தொகுதிக்கு 5 பொறுப்பாளர்கள் என்று ஆண்களை நியமித்திருந்தார்கள். இந்த நிலையில் அதை கூடுதலாக 2 பெண்களை நியமிங்கள், பெண் தொண்டர்கள் அல்லது பெண் பொதுமக்களில் பெண்கள் வரும்போது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் அந்த பெண் பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநாடு இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது. அதற்கான பணிகள் ஏற்கனவே இந்த மேடை உள்ளிட்ட விஷயங்கள் தயாரிப்பதற்கான பணிகள், அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் ஏற்கனவே தொடங்கி இருந்தனர். கிட்டத்தட்ட அது 50% வேலைகள் முடிந்து விட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் நேற்று விஜய் தன்னுடைய மாநாட்டிற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். தமிழ் மகனாக மக்களிடம் கேட்கிறேன், இதை வெற்றி பெற அன்பும் ஆசையும் வேண்டும் என கோரியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த மாநாட்டிற்கான வேலைகள் என்பது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. பாலவேல். செந்தில் ராஜா, மிக முக்கியமாக காவல்துறை அனுமதி தொடர்பான கடிதத்திலே சில கேள்விகள் முன் வச்சிருந்தாங்க. அதுல மாநாட்டில் விஜயை தவிர்த்து கலந்து கொள்ள இருக்கக்கூடிய விஐபிக்கள் தொடர்பான தகவலும் கோரப்பட்டிருந்தது. இன்னும் மாநாட்டிற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் கலந்து கொள்வார்கள் என்கிற விவரமும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? இதற்கான அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாடு என்பது தமிழக வெற்றி கழகத்தோடைய அந்த கொள்கை பிரகடன மாநாடாகத்தான் அமைய இருக்கிறது. அவர்களுடைய கொள்கை தலைவர்கள், அவர்களுடைய கொள்கை செயல் திட்டம், அவர்கள் செல்லக்கூடிய அந்த இலக்கு என்பதை நோக்கி செயல்பட இருக்கிறது. இதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. யாரை கூப்பிட வேண்டும் என திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதுவரை அது இறுதி செய்யப்படவில்லை. அந்த கொள்கை சார்ந்து தாங்கள் யாரையெல்லாம் கூப்பிடலாம், தங்களுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் சார்ந்து இருப்பார்கள், தங்களுடைய கொள்கைக்கு முன்னிறுத்த இவர்களை எல்லாம் அழைத்தால் நன்றாக இருக்கும் என்பது குறித்த அந்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றன. அந்த ஆலோசனையின் முடிவில் தான், அதாவது 1 வார காலத்தில் அதெல்லாம் முடிவடைந்து அதற்கு பிறகு காவல்துறைக்கு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் கடிதமாக வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலவேல். விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாட்டிற்கான நிலம் என்பது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டு பந்தல் அமைப்பது உள்ளிட்ட முன் தயாரிப்பு பணிகளும் வேகம் எடுத்திருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.